தனுசு ராசிக்காரங்க மற்றவங்கள ரொம்ப சுலபமாக நம்புறீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு வாரி வாரி செய்கிறீங்களோ, யாருக்கு ஆபத்தில் கை கொடுக்குறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு பின்னாடி முதுகில் குத்துன மாதிரி நிறைய துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளு தானே நினச்சி காசு பணம் கொடுத்து ஏமாந்தது வேற கதை தான். ஜாமீன் கையெழுத்து போட்டு போய் பஞ்சாயத்து மாட்டின கதையெல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரங்க வழியில் அதிகமாக தான் சந்திச்சிருப்பீங்க. நண்பன் வழியிலேயே நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. ஒரு வேலையை தட்டா அது சுலபமாக முடிஞ்சிருக்காது. 10 முறை அலைஞ்சாதான் அந்த காரியமே நடந்திருக்கு. அதாவது இந்த கை கெட்டுனா வாய் கேட்டலங்கிற கதையா, நல்ல வேலை வாய்ப்பு கைக்கு வர்ற மாதிரி இருக்கும், தொழிலில் லாபம் வர மாதிரி இருந்திருக்கும், சொத்து விவகாரம்லாம் நல்ல கடைசி நேரத்தில் கைகூடி வர்ற மாதிரி வந்து நழுவி போயிருக்கும். நமக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குதுன்னு ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில தான் தனுசு ராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் பார்த்தாலும் அப்படிதாங்க, நல்லாவே போயிட்டு இருக்க குடும்பத்தில். ஆனால் எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது, காரணம் இல்லாமல் சண்டை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் இருந்திருக்கும், பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் அதனாலேயே வீட்டில் நிம்மதி இல்லாமல் எப்படா வெளியே போகும்னு தோணக்கூடியவங்களும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. பெற்ற பிள்ளைங்களும் உங்கள் பேச்சை கேட்காம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு மனசை இன்னும் கொஞ்சம் காயப்படுத்த தான் செஞ்சுருக்கோம். சொந்த பந்தம் முன்னாடி எந்த இடத்துலையும் நம்ம வந்து குறைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைகுனி வச்சுருப்பாங்க. நிறைய சரியாக தூங்கி இருக்க மாட்டீங்க. தொழில் ஒரு பக்கம் பாதிப்பு, பிள்ளைங்க வழியில் ஒரு பக்கம் பாதிப்பு, சிங்கம் மாதிரி சுற்றிட்டு இருந்த நம்மளே இப்படி செஞ்சுட்டாங்களேங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏக்கம் தனுசு ராசிக்கு இல்லாமலாம் இல்லை. ஆனால் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நிறைய விஷயத்தில் பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நினைச்ச காரியம் எல்லாமே கைக்கூடி வரதுக்கான யோகமான காலமாக தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுக்கிரனும் சூரியனும் சாதகமாக இருக்கிறாங்க. பண வருமானமும் மனசுக்கு நிம்மதியும் எந்த குறையும் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப தனுசு ராசிக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது கடந்த காலம் உங்களை நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தினது நிஜம்தான். ஆனால் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் விழுந்த இடத்துல இருக்கிற குணம் கிடையாது, அதுலேருந்து மீண்டு வர குணம் தான். இப்போ கிரகமும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த கஷ்டம் இல்லாமல் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசை போட்டு சும்மா குழப்பிக்கிறது இந்த நேரம் வேண்டாம். என்னென்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமே உங்களுடைய மனசு தான். உங்கள் கையில் காசு இருக்கோ இல்லையோ, கஷ்டம்னு வர்றவங்களுக்கு முகச்சுளிப்பு இல்லாமல் கடனாக கூட வாங்கியாவது உதவி செஞ்சுருப்பீங்க. தாங்கட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற இந்த வெள்ளை மனசுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோவம் அதிகமாக தான் இருக்கும். என்னென்னா தப்புனா தப்பு தான், அது சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, ஊர் பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேரம் ஒன்று பழிச்சுன்னு பேசிடுவீங்க. முதுகுக்கு பின்னாடி பேச தெரியாத சுத்தமான நெஞ்சு இந்த நேரம் என்ன செய்யுதுன்னா, கோபத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபமான வார்த்தையை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே பேசாமல் அமைதியாக வந்துடுறதான் பரவாயில்ல எந்த இடத்துக்கு போனாலும். அதே மாதிரி ஒரு காரியம் கையில் எடுத்தால் கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா அந்த நேரம் விடாப்படியே எந்த ஒரு காரியத்தில் நின்னாலும் அதில் அப்படியே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் மனசில் எவ்வளோ பாரம் இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி சிரிச்ச முகத்தோட கலகலப்பாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மனசே போதுங்க. அது உங்கள் மனசுக்கு கொண்டு வந்தாலும் போதும். இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அதாவது தனுசு ராசிக்கு இந்த வர்ற 15 நாளாக எப்படி இருக்குன்னா, தொழிலோ வியாபாரமோ எப்படி இருக்குன்னா அருமையாக இருக்குது. அதில் எந்த பாதிப்பும் இல்லை. வருமானம்லாம் வழக்கம் போல் இருக்கும். கவனம் கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் ஒரு 2 வாரம் நல்லபடியாக தொழில் அமைஞ்சா ஒரு 2 வாரம் சரியாக அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த வாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. குடும்ப தேவை நிறைவேற அளவுக்கு, குழந்தைங்களுடைய தேவையெல்லாம் நிறைவேற அளவுக்கு வருமானம் இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னென்னா வருமானம் ஒரு பக்கம் இருக்குது, எல்லாரும் வந்து செஞ்சு பார்க்குறாங்க, ஒரு தொழில் ஏற்படுத்தி பார்க்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் அது ஒத்து வருது. நான் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமா, ஒரு லோனுக்கே நான் கடனை வாங்கியாவது இந்த நேரம் நான் ஒரு புதுசாக தொழில் முயற்சி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னா புதுசாக இந்த நேரம் எதுவும் ஆரம்பிக்கிறது வேண்டாம். கையில் என்ன தொழில் இருக்குதோ அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்குது. வியாபாரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பான நேரம் தான், நல்ல லாபம் வரத்துக்கான நேரம் தான். என்னென்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, உங்கள் தொழிலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நல்ல ஒத்தாசையெல்லாம் கிடைக்கும். அதில் எந்த பாதிப்பும் இல்லை. முதலீடெல்லாம் போட்டுக்கலாமா இந்த நேரம்னா
நிலம் வீடு தங்கத்தில் முதலீடு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் சாதகமாக இல்லை. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்னா கொஞ்சம் டக்குன்னு பணம் வருது, ஒரு பங்கு பணத்தை கொடு, நான் இந்த நேரம் வந்து உன்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், உனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஆசை காட்டினா அதிலெல்லாம் இறங்க வேண்டாம். ஒரு நிலத்துலையோ வீட்டிலையோ தங்கத்துலேயோ கொஞ்சம் முதலீடு பண்ணிக்க பாருங்கள். அது பிற்காலத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வந்து போனாலும் பாசம் நல்லா இருக்குங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வந்து போவாங்க. ஏன்னா இந்த நேரம் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கு இருக்குது. மனசை மட்டும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தேவையில்லாத பயம் குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதுக்குமே ஒரு தீர்வு உங்கள் மனசுக்குள்ளே இந்த நேரம் இருக்குதுங்க. ரொம்ப வந்து அதிகப்படியாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கான நேரம் தான். குழந்தைங்க வழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா குழந்தைங்க அவங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க. அவங்க வழியில் நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் பார்த்தாலும் அருமையாக இருக்குது. புதுசாக ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 15 நாளில் அருமையாக தான் இருக்குது. குழந்தைங்க படிப்பை பற்றி கவலை இல்லை. அவங்க எதிர்காலத்தை பற்றி இந்த நேரம் எடுக்கிற முடிவு பார்த்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அதே மாதிரி பூமி யோகம் சொத்து யோகம்லாம் இந்த வாரம் இருக்குன்னா பூர்வீக சொத்தில் ரொம்ப நாளாக இருந்த பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் சாதகமாக முடியறதுக்கான நேரம் தான். அதே மாதிரி புதுசாக நிலம் வாங்கணும்னு நினச்சவங்க தாராளமாக நல்ல இடமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது சம்மந்தமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்கலாம், நான் வந்து பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த 15 நாளில் நான் செஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிவேக பயணம் வேண்டாம். கொஞ்சம் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட காரியம் சுபகாரியம் எல்லாமே நடக்குமா அப்படின்னா தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தை வேணால் நடக்குங்க. ஆனால் மெதுவாக தான் நடக்கும். வரன் வரத்துக்கு வாய்ப்புலாம் இருக்குது. என்னென்னா அவசரப்பட்டு இந்த நேரம் எதுவும் கொஞ்சம் செய்ய வேண்டாம். தீர விசாரித்து தான் நல்ல வரனாக பார்த்து தான் இந்த நேரம் முடிவு பண்ணணும். மற்றபடி பாதிப்பு இல்லை. அது ஏதாவது இந்த நேரம் என்னென்னா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, வாக்குவாதமும் பண்ணாதீங்க. வண்டி ஓட்டுறப்ப கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் பரவாயில்ல தான். முன்னைய விட இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு நிம்மதி இருந்திருக்காது. பெற்ற பிள்ளைங்க வழியிலையும் சரி, புருஷன் பொண்டாட்டிலையும் சரி, பொண்டாட்டிக்கிட்டையும் சரிங்க, அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தாலும் சரிங்க, வெளியில் பார்த்தாலும் சரிங்க, ஏகப்பட்ட மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. சுற்றி எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் மனசில் ஒரு ஏக்கம் தனிமை அப்படியே போட்டு வாட்டி எடுத்துருக்கட்டும். யார்கிட்டையாவது நம்ம கஷ்டத்தை சொல்லலாமா பகிர்ந்துக்கலாமான்னு நினைப்பீங்க. ஆனால் அதனால் பின்னாடி வந்து ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு மனசுலேயே போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மாறுதுங்க. குடும்பத்தில் 1000 சண்டை வந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எதுவாக இருந்தாலும் மனை விட்டு பேசிக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச பாருங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. மன உளைச்சல் வந்து வேண்டாம். அதே மாதிரி நெஞ்செரிச்சல் அடிக்கடி தலைவலி இந்த கை கால் அசதி இந்த அஜீரண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் என்னென்னா இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சத்தான உணவு எடுத்துக்கிறது பரவாயில்ல. கடந்த காலம் நிறைய விஷயம் பாதிப்பு உணர்ந்தது உண்மைதான். ஆனால் அப்படியே இருக்கிறது வந்து உங்கள் குணம் கிடையாதுல்ல. நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா வாரி வழங்குற ஒரு வள்ளல் பரம்பரை தான். அஞ்சா நெஞ்சங்கிறது கூடவே இருக்கும். கள்ளங்கமடெல்லாம் அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரிப்பு ஒரு 10 நிமிஷம் கண்ணாடியில் போய் பாருங்களேன். அவங்க சிரிப்பு கள்ளங்கமடெல்லாம் வச்சுருப்புங்க. மனசில் எவ்வளோ பாரம் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட காட்டிக்கிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்டவங்களை இந்த நேரம் மற்றவங்க உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை வந்து அவமானப்படுத்தி பார்க்குறாங்கன்னா அதுக்காகலாம் இந்த நேரம் கலங்கி நிற்கக்கூடாது. இப்போ குரு பகவானும் சூரியனும் சுக்கரனும் நல்ல இடத்துல தான் வர்றாங்க. ஒரு முட்டி மோதியாவது ஒரு வேலையை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முழு கவனம் கொடுத்துக்கோங்க. மற்றபடி பாதிப்பில்லை. நம்மளால முடியும் அப்படின்னு நீங்கள் இந்த நேரம் எந்த காரியத்தை தொட்டு பண்ணாலும் அது தொடங்குறதுக்கான நேரமாக தான் தனுசு ராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த நேரம் என்னென்னா தனுசு ராசி என்பவர்கள் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா உண்மையான பக்தி நம்பிக்கை இதை வச்சு நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் பரவாயில்லைங்க. தனுசு ராசிக்கு அற்புதமாக தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இல்லை, அவர் நல்ல இடத்துக்கு வந்தாலே நமக்கு வர்ற கஷ்டம் எல்லாமே பனி மாதிரி விளைகிடும். இப்போ வந்து நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் இல்லைன்னா சாயங்காலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு சாமிக்கு மஞ்சள் நிற மலரை வாங்கிட்டு போய் ஒரு தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. உங்கள் கையால் முடிஞ்சால் ஒரு கைப்பிடி கொண்ட கடலை நைட்டே ஊற வச்சு அதை மாலையாக கோத்து சாமிக்கு போடுங்க.
வசதி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சு என்னை இத்தனை நாளாக சோதிச்சு போதுஞ்சாமி இனிமேல் எனக்கு நல்ல வழிகாட்டுன்னு மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி எந்த கிரகம் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்காரங்க இப்போ குலதெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாதம் ஒரு முறை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது தூரமாக இருந்தால் தினம் சாயங்காலம் 6 மணிக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து வீட்டில் உங்கள் வீட்டு பூஜையில் குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரு விளக்கு போடுங்க. அதே மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சப்பழம், ₹1 நாணயம் போட்டு உங்கள் பூஜையில் வைக்கணும். வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த தண்ணியை மாற்றிட்டு எலுமிச்சப்பழத்தை வீட்டு வாசலில் பிழிஞ்சு விடுங்க. இது என்னென்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறதுல இந்த கெட்ட சக்தி உங்கள் மனசில் இருக்கிற இந்த பயம் இது எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை விட எளிமையான பரிகாரம் என்னென்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலே எத்தனையோ விஷயம் செஞ்சுருப்பேங்க. அதனால் இது வந்து அருமையான விஷயம்தான். தினமுமே காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நெய் கலந்து காக்காய்க்கு வைங்க. காக்கா வந்து அந்த சோறை எடுக்கிறப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரக தோஷம் எல்லாம் விலகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு பச்சரிசி மாவை கொஞ்சமாக எடுத்து மரத்தடியில் இல்லைன்னா பிள்ளையார் கோவில் ஓரத்தில் இருக்கிற இந்த எறும்பு புத்துக்கு தூவி விடுங்க. அந்த சின்ன ஜீவெல்லாம் அது சாப்பிட்றப்ப நம்ம குடும்பத்துக்கு கோடி புண்ணியம் வந்து சேரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சாமி கும்பிட்றப்ப எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அழுதுகிட்டு கேட்காதீங்க. இத்தனை கஷ்டத்தையும் தாங்குற பழத்தை கொடுத்து சாமி என் வாழ்க்கையை நீ நல்ல வழி நீ காட்டினீன்னா போதும், என்னை எப்படியாவது நல்ல முறையே ஒரு கரை சேர்த்து விடுன்னு மனசார வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோட ஒரு தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர பாருங்க. தனுசு ராசிக்கு ரொம்ப அருமைதாங்க. தனுசு ராசிக்காரங்கன்னா உங்கள் மனசுங்கிறது அவ்வளோ ஒரு எனர்ஜியானவங்க. நீங்களாம் ஒரு இடத்துக்கு போய் நின்னீங்கன்னா அப்படி எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் உங்களை உணர்ந்துட்டாலே போதும், எந்த காலமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சரியான நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.